ஒண்ணு வந்து சட்டத்தின் ஆட்சி மீது பயம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, காவல்துறைக்குள்ளேயே தவறு செய்யும் அதிகாரிகளுக்கும் பயம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. தவறு யாராவது செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கவலை வந்து காவல்துறையிடம் இன்று காணப்படவில்லை. அதனாலதான் அந்த ஆங்கிலத்துல அந்த வார்த்தைக்கு பெயர் இம்பியூனிட்டி. எல்லா காவல்துறைக்கும் ஓரளவுக்கு அந்த இம்பியூனிட்டி இருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இம்பியூனிட்டிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறது. அதுதான் வந்து கவலை. நான் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை, ஒரு டிரான்ஸ்பர், ஒரு சஸ்பென்ஷன், ஒரு நாள் பல்வீர் சிங் என்ன ஆனாரு ஜனவரி 24 திரும்பி வந்துட்டாருல்ல. அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தோம். எவ்வளவு நாள் அவர் சஸ்பெண்ட் ஆனாரு. சோ நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி தவறுகளை செய்தாலும் அரசு உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற கவலை மக்களுக்கு. ஒரு பக்கம் அவங்களுக்கு பயம், நம்ம வந்து நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது மக்களுடைய பயம். ஆனால் காவல்துறைக்கு பயமே இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கு காவல்துறை மீது நடத்தப்படும். ஜாக்கிர் ஹுசேன் யாரு? அவரும் காவல்துறையில் இருந்தவர் தானே, ஓய்வு பெற்றவர். சோ ஓய்வு பெற்றவர் தானே. அப்போ அவருக்கே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல காவல்துறைனா நிச்சயமா கேள்விகள் கேட்கப்படும் இல்லையா? பேசுவோம். இதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக இரும்பு கரம் என்று முதலமைச்சர் கூறினார். ஏன் அந்த இரும்பு கரம் தவறு? தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலீஸ் போர்சஸ் இன் இந்தியா. அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் கருப்பாடுகள் இருக்கும்போது நீங்க கருப்பாடுகளுக்கு மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல கருப்பாடுகள் அதிகமாக